start the topic of balance of payment. Balance of paymentன்றது ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஜஸ்ட்டு மீனிங் மட்டும் பார்த்துருக்கோம். இது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லா எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனும் பிட்வீன் தி ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, சரிங்களா? ஒரு பர்டிகுலர் பீரியட், அது 1 இயராக இருக்கலாம், இல்லை 3 மந்த்தாக இருக்கலாம். அப்போது எல்லா எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஆல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணது, எவ்வளோ இம்போர்ட், அந்த மாதிரியான, அப்புறம் கேபிட்டல் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, இது மாதிரியான ட்ரான்சாக்ஷன் இருக்கும். தென் பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். என்ன பர்பஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த பர்பஸ்னால ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனலைசிங் தி மானிட்டரி பொசிஷன்றாங்க. மானிட்டரி பொசிஷனை ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுற ஒரு கண்ட்ரி அனலைஸ் பண்ணுறதுக்கு, மானிட்டரி பொசிஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து அந்த என்டர்பிரைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரிவைல் பண்ணி கேஷ் மூமெண்ட் எவ்வளோ இருக்குது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அனலைசிங் தி மானிட்டரி பொசிஷன் ஃபஸ்ட்டு, அது அந்த பர்பஸ்க்காண்டி. நெக்ஸ்ட் வந்து இந்த பிஓபி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால, கேல்குலேட் பண்ணுறதுனால என்னதுன்னா ஃப்ரேமிங் மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் ட்ரேட் பாலிசிஸ். ஒரு கண்ட்ரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இது பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷனை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ட்ரேட் பார்ட்னர்ஸ் யார், அவங்க கூட பாலிசி டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. அப்புறம் கண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எக்கனாமிக் அவுட்புட் க்ரோத்தாக இருக்கா அப்படின்னு வந்து ரிவைல் பண்ணுவாங்க. இந்த ரீசனுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா பிஓபி வந்து எவ்ரி குவார்ட்டர் ஆர் இயர் இல்லையா, 3 month ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க பிஓபி. இதுதான் அதோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து நெட் ரிசல்ட்ஸ் ரிவீல்டு பை பிஓபி. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக என்ன ரிசல்ட் வரும், என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, ஒன்று சர்ப்ளஸாக இருக்கும், இன்னொன்று இல்லைன்னா டெஃபிசிட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்டில் சர்ப்ளஸ் இண்டிகேட்ஸ், ஒரு சர்ப்ளஸாக இருக்குது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா கண்ட்ரி எக்ஸ்போர்ட் என்ன இருக்குன்னா மோர் தென்னாக இருக்கும் இம்போர்ட்டை விட. அப்போ கவர்மெண்ட் அண்ட் ரெசிடென்ட் எல்லாருக்குமே வந்துன்னா என்எஃப் கேபிட்டல், ஒரு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பொசிஷன் வந்து போதுமான அளவாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கண்ட்ரி லெண்டு கடன் கொடுப்பாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு அப்படின்றாங்க. தென் எக்கனாமிக் க்ரோத்தும் ஷார்ட் பீரியடில் வந்து பூஸ்டப் ஆகிருக்கும், ஹையர் எக்கனாமிக் க்ரோத் கிடைக்கும், லாங் ரன்னாக இருக்கும், ஸ்ட்ராங் டொமஸ்டிக் மார்க்கெட்டாக இருக்கும், இப்படிலாம் வந்து பில்ட் பண்ணலாம். இது வந்து பாசிட்டிவ் தான், சர்ப்ளஸ் இண்டிகேட்ஸ் ஆச்சுன்னா பிஓபி. இதே வந்து டெபிசிட்னா பாரோ பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. டெபிசிட்னா இம்போர்ட் மோர் தெனாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டை விட. அந்த சுச்சுவேஷனில் கண்ட்ரி என்ன பண்ணாலும் பாரோ ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. பாரோ ஃப்ரம் அதர் கண்ட்ரி கிட்டேருந்து மணி வந்து பாரோ பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஷார்ட் பீரியட் வந்து க்ரியேட் பண்ணணும், ஆனால் வந்து ஒரு பூஸ்டப் பண்ண முடியும், பூஸ்டாக இருக்காது. அதே மாதிரி நிறைய எஜுகேஷன் லோனு, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறது பேங்க் மூலயமா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேங்க் மூலயமா அமௌண்ட்டு பாரோ பண்ணிப்பாங்க. அப்போ டெபிசிட் பொசிஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற நெட் ரிசல்ட்ஸ் வந்து பிஓபி மூலயமா கிடைக்குதுன்றாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் மூலயமா. தென் நெக்ஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் கொடுத்து 2 டெஃபினிஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண ஒரு டெஃபினிஷன். இது மீனிங்கில் சொன்ன மாதிரி தான். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது என்னென்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ இருக்குது ஒரு ரெசிடென்ட் கண்ட்ரிக்கும் அண்ட்
கண்ட்ரிக்கும் என்ன எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைமில், அதை ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டாமினி சால்விட்டர் அவங்க அந்த டெஃபினிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. என்ன சம்மரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா ரெசிடென்ட் ஆஃப் நேஷன் அண்ட் ரெசிடென்ட் ஆஃப் ஆல் அதர் நேஷனோட ரெக்கார்ட்ஸ் ஒரு சம்மரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து என்னென்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து டியூரிங் ஏ இயர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், யூஸ்வலி கேலண்டர் இயர்னா 12 month. சரிங்களா? தென் ஃபீச்சர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ என்ன எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன், இம்போர்ட் என்ன, எக்ஸ்போர்ட் என்ன, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பிட்வீன் தி கண்ட்ரிஸ், ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி என்ன மாதிரியான எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுவோம், பிஓபி அப்படின்றாங்க. தென் இந்த சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது கிவன் அ பீரியட் ஆஃப் டைம், அந்த பீரியடை ஒரு பர்டிகுலர் பீரியட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அது என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அதுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர்டு பீரியட் கிவன் அ பீரியட் சொல்லி என்ன பீரியட்னா 3 month ஆர் 12 month அப்படின்றாங்க. யூஸ்வலாக வந்து 12 months தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்றாங்க. தென் தேர்ட் வந்து அதில் என்ன கண்டெயின் ஆகிருக்குன்னா ஆல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து போத் விசிபிளாக இருக்கலாம், இன்விசிபிளாக இருக்கலாம் அப்படின்றாங்க. தெரியக்கூடியதாக இருக்கலாம், தெரியும். தென் ஃபோர்த் வந்து இதில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா எல்லா எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். போத் ரெக்கார்டட் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. தென் இது டபுள் என்ட்ரி பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ஏன்னா டெபிட்க்கு ஈக்குவலாக கிரெடிட் இருக்குது. இப்போ ரெசிப்ட்ஸ் ஒரு சைடு, அது கிரெடிட் சைடு வருன்றாங்க. பேமெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்றாங்க. தென் கண்ட்ரியோட பொசிஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது, ஃபாரின் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஒரு கண்ட்ரி எவ்வளோ வந்து ஃபாரின் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற பொசிஷனை வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த பிஓபி அப்படின்னு அது சொல்கிறாங்க. அதுவும் வரும். தென் இது ஒரு ஃபீச்சர்ஸ். ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ்ன்றாங்க. ஃபேவரபிள் பொசிஷன்ன்றது வந்து சர்ப்ளஸ் டைம் தான் ஃபேவரபிள், டெஃபிசிட்னா அன்ஃபேவரபிள். அப்போது சர்ப்ளஸ் ஃபேவரபிள் பொசிஷன் பிஓபிக்கா ஷோ ஆகுதுன்னா அப்போ நம்ம நிறைய இது பார்த்தோம் நெட் ரிசல்ட்ஸில். இங்கே என்ன சொல்கிறாங்க, டோட்டல் ரிசிப்ட்ஸ் அப்புறம் டோட்டல் பேமெண்ட்டை விட எக்ஸீடாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் அது ஃபேவரபிள் ஆர் சர்ப்ளஸ் பொசிஷன் ஆஃப் பிஓபி. இதே ஆப்போசிட் டோட்டல் ரெசிப்ட் டோட்டல் பேமெண்ட்டை விட லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா அன்ஃபேவரபுளாக டெபிசிட் பிஓபி அப்படின்றாங்க. தென் அப்படி சரிங்களா. தென் பிஓபி பொசிஷன் வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னா ஒரு நேஷனோட எக்கனாமிக் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஷோ பண்ணுது அப்படின்றாங்க. இது ஜஸ்ட் லைக் இது வந்து தெர்மோமீட்டர் வந்து இண்டிகேட் பண்ணு. ஒரு தெர்மோமீட்டர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி சொல்லுது இல்லையா, அது மாதிரி பிஓபி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் நேஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேவரபிள் பிஓபினா எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியாக இருக்குது, இதே அன்ஃபேவரபிள் பிஓபினா எக்கனாமிக் வீக்னஸாக இருக்குது அப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போது டுடே டாப்பிக்கில் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அனதர் கண்ட்ரிக்கும் என்ன எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் வந்து அக்கராக இருக்குது அப்படின்றது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் பிஓபின்னு பார்த்தோம். அந்த ட்ரான்சாக்ஷன் என்னென்னா போத் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா. அதில் குட்ஸ் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். அதோட பர்பஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன பர்பஸ் பார்த்தோம். மானிட்டரி பொசிஷனை அனலைஸ் பண்ண முடியும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில். அப்புறம் வந்து நெட் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது, கேஷ் மூமெண்ட் எவ்வளோ இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் ட்ரேட் பாலிசிஸ்க்கு ஒரு கண்ட்ரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பிஓபி அப்படிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நெட் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்.
அதே மாதிரி குவார்ட்டர் எவ்ரி குவார்ட்டர் ஆர் யூஸ்வலி கேலண்டர் இயர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். தென் நெட் ரிசல்ட்ஸ் ரிவில் பிஓபி மூலிமா என்ன நெட் ரிசல்ட் கிடைக்குன்னா ஒன்று சர்ப்ளஸ் கிடைக்கும், இல்லைனா வந்து டெஃபிசிட் கிடைக்கும். சர்ப்ளஸ் சுச்சுவேஷனில் வந்து கண்ட்ரி என்ன பண்ணும், லெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பூஸ்டாக எக்கனாமிக் க்ரோத்னு பார்த்தோம். இதே டெபிசிட்னா இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட மோர்தனாக இருந்துச்சுன்னா அது டெபிசிட்டு, அப்போ நிறைய பாரோ பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் டெஃபினேஷன் ஐஎம்எஃப் டெஃபினேஷன் பார்த்தோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்றது வந்து டியூரிங் எ பீரியட் ஆஃப் டைம் ரெசிடென்ட் ஆர் ரிப்போர்ட்டிங் கண்ட்ரி கூட எல்லா எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம். தென் டாமினி சால்வ் ரேட் அதோட டெஃபினேஷன்ஸும் பார்த்தோம். இது வந்து சம்மரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் ரெசிடென்ட் ஆஃப் நேஷன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் அதர் நேஷன் given a period during a period given a period அந்த இயரில் எந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன் இருக்குது அதை ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், ஒரு 8 பாயிண்ட் பார்த்தோம்.